நாளைய நம்பிக்கை இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மாநில உரிமைகளை பறிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அச்சம். நியாயமற்ற தொகுதி வரையறை என்பது மக்கள் தொகையை அரசியல் ஆயுதமாக்கும் செயல் என்றும் கண்டனம். தமிழ்நாட்டில் பரனூர், பள்ளிகொண்டா உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு. சாலைகளை பராமரிக்காமல் கட்டணத்தை மட்டும் உயர்த்துவதாக வாகன ஓட்டிகள் கண்டனம். டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்த விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன்? அனைத்தும் நன்மைக்கே என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதில். மதுரையில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. பிடிக்க முயன்ற காவலர்களை தாக்கியதால் தற்காப்புக்காக சுடப்பட்டதாக காவல்துறை விளக்கம். உதகை, கொடைக்கானலில் இன்று முதல் சுற்றுலா வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயம். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நடவடிக்கை. ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை தமிழ்நாட்டில் வெயில் சுட்டெரிக்கும் நாட்கள் அதிகரிக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 3 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஆழ்கடல் சுரங்க அனுமதிக்கான டெண்டர்களை ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் மூலம் வலியுறுத்தல். வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்ய வாய்ப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 4ஆம் தேதியோடு நிறைவடைய உள்ள நிலையில் பாஜக அரசு திட்டம். உலக நாடுகள் அனைத்தின் மீதும் அதிக வரி விதிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. விரிவான வரி விதிப்பு கொள்கையை நாளை வெளியிட உள்ளதாக தகவல். நடப்பு IPL தொடரில் முதல் வெற்றியை ருசித்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு செய்தியில் காண்போம்.